உங்கள் மக்கள் பெரும்பாலாக வாழ்கிற தமிழகம் முழுக்க 5000 கிராமங்களுக்கு நேரடியாக போய் அழைப்பு வைத்திருக்கிறோம். 5000 கிராமங்கள் தான் இருக்குமானா 10,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இங்கு வாழ்கிறோம். தமிழகம் முழுக்க 1,25 லட்சம் பேர் நம்ம சாதி மக்கள் வாழ்கிறோம். அதில் இந்த 90 லட்சம் பேர் ஒரு தமிழகத்துக்கு ஓட்டு இருக்கு. ஓட்டு போட தகுதி உடையவர்கள் 80,90 லட்சம் பேர். இந்த தொகுதியில 160 கிராமத்தில் நாம இருக்கோம். 2 கிராமத்தில் இருக்க ஒரு சாதியை சார்ந்தவர் இதுல சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து சொல்றேன், இந்த பஞ்சாயத்திலையும் நாம 1300 ஓட்டு இருக்கோமா. 400 ஓட்டு உள்ளவங்க பஞ்சாயத்து தலைவர் ஆகிறாங்க. இதெல்லாம் பார்க்காத அதிமுக தரங்களும் திமுக தரங்களும் இவங்க பெரும்பான்மை இருக்கக்கூடிய தேர்தல் அப்ப சீட் கொடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எம்எல்ஏ ஆகிறதுக்கு எம்பி ஆகிறதுக்கு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் சாதி பார்த்து ஓட்டு போட மாட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றமே நாங்க மட்டும் மாற்ற முடியாது. நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு மாற்ற முடியாது. நான் வடமாநில மக்கள் எல்லாம் வரவேற்பு கொடுத்துட்டு நம்மளால ஒருத்தர் தேர்தல் நினைக்கும் போது காசை வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டீங்க, இந்த சாதி நாசமா இருக்கு. அப்படிதான் போச்சு. வர்ற பஞ்சாயத்துல நம்ம தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கோமா. ஆனா 4 குடும்பம் 10 குடும்பம் 20 குடும்பம் உள்ளவங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்கி வச்சிருக்கோமா. இது என்னன்னே எனக்கு புரியல. நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நாம வாக்களிக்கணும். அப்பதான் அதிமுகவில் திமுகவில் நம்ம ஆளுக்கு சீட்டே கொடுப்பாங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. பெரும்பான்மையா நாங்க தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இருக்கோம். நாங்க 1000 கால வரலாறு வச்சிருக்கோம். பேரரசர் பெரும்படுக்கு முத்தவருடைய 1350வது பிறந்த நாளை கொண்டாடி முடிச்சுக்கிறோம். இப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டே போறாங்க. ஆனா மாற்றம் உங்களிடம் வரணும். அந்த மாற்றத்துக்கான ஒரு முன்னேற்பாடுதான் வருகிற ஜனவரி 25 தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில முத்தவர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு. நான் பெரும்பான்மையாக இருக்கிறது. நான் தான் பஞ்சாயத்து தலைவரா, ஒன்றிய கவுன்சிலரா, மாவட்ட கவுன்சிலரா, சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா, நான் அதிக எண்ணிக்கையில் நான் தான் வரணும்னு சொல்றேன். எல்லா கிராமத்திலையும் அடிப்படை வசதியே இல்லை. ஒவ்வொரு கிராமத்திலும் எங்களுக்கு தாய்மார்கள் சண்டை கொடுத்து நாங்கள் என்ன பண்ண முடியும். ரோடு போடல, பால்வாடியில் 50-60 குழந்தைங்க இருக்கு. 2 கிலோமீட்டர் நடந்து தூக்கிட்டு போறோம். இப்படி எல்லா கிராமத்திலையும் சொல்றாங்க. இதெல்லாம் மாற்றணும்னா நீங்க எப்படி வன்னியர் சமூக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி நிற்கிறாங்களோ, பழையர் சமூக மக்கள் விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி நிற்கிறாங்களோ, அது மாதிரி இந்த முத்தரையர் மக்கள் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்துக்கு பின்னாடி தமிழக சங்கத்துக்கு பின்னாடி நிற்கணும்னா நாங்கள் கொடியை பிடிச்சவங்க பின்னாடி நிற்கிறது இல்லை. தேர்தல் நேரத்தில் நிற்கணும். தேர்தல் நேரத்தில் நாங்கள் என்ன சொல்றோமோ அதை கேட்கணும். எவ்வளவு வேணாலும் நிற்கலாம், எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறோம், வாங்கிக்கல. ஒரு கிராமத்துக்கு போய் 1000 கோடி மண்ணை எடுத்துக்கலாம். அவரால் 4 குடும்பம் பல லட்சங்களை கோடிகளை சம்பாதிச்சுட்டு அவன் என்ன செய்யறான், ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா கூட கொடுக்குறான். வாங்கிக்கங்க. மண்ணு தட்டுறது, மலையை தோன்றது, பாலம் கட்டுறன்னு சொல்லி ஏமாற்றி பல லட்சங்களை ஏமாற்றின காசு அதுக்கு நியாய தர்மம்லாம் பார்க்காது. வாங்கிக்கிட்டு நம்மால் இருக்கும்போது நம்மாலும் ஓட்டு போடுங்க. ஐயோ இது தப்பில்லையா அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதுங்க. இது தப்பே கிடையாது. அவன்கிட்ட காசு வாங்கிட்டு வீட்டில் 5 ஓட்டு இருக்குன்னா அவங்க பணம் வாங்கிட்டாங்கிறதுக்காக 3 ஓட்டு அவனுக்கு போட்டு நம்மாலும் 2 ஓட்டை போட்டீங்கன்னா தோற்றுவான். பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் தோற்றுவான். நீங்க ரொம்ப மனிதாபிமானமா பார்க்காதீங்க. நம்ம மாதிரி ஆடு மாடு வளர்த்து விவசாயம் பண்ணி சம்பாதித்த காசை வேற சாதிக்காரன் உங்களுக்கு கொடுக்கல.
கஷ்டப்பட்ட பணம் இல்லை, திருவிழா பணம், கொள்ளையற்ற பணம். அதை முதல்ல மனசில் வச்சுட்டு எங்க பின்னாடி நின்றுங்கன்னா இதான் நிற்கிறது. ஓட்டுக்கு நாங்கள் என்ன சொல்லுமோ அதை கேட்கணும் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் மனதில் வச்சுக்கங்க. இந்த மாநாட்டுக்கு கணவர் 25 ஞாயிற்றுக்கிழமை தான். அன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது. வாகன ஏற்பாடு பண்ண ஒரு தம்பி பொண்ணு நம்ம கட்சியில் பொறுப்பில் இருக்காரு. புதிய முழுக்க கட்டிட்டு இருக்காரு பாருங்க. மக்கள் பணியாற்ற தயாரா இருக்காரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க. இவனுக்காக வெட்டப்படுறது நம்ம பார்த்த பையன். அப்ப வேலைக்கு போட்டா அவன் நல்லா இருக்கலாமா? அவன் மாணவர்கள் கட்டிட்டு நல்லா இருக்கலாமா? ஒன்றும் கூட தெரியல. நாங்க வாட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம், ஸ்கூல் வாங்கி கொடுத்துருக்கோம். இதே மக்கள் தொகுதியில தம்பி பூமி அம்பலம் இருக்கான். ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி நிறைய விஷயங்கள் இங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த தொகுதியில உங்க பகுதியில ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதுனா நிச்சயமா மாநாட்டுக்கு முன்னாடி அதிகமா போனா எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். நாங்க எம்எல்ஏ கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, ஒன்றிய கவுன்சிலர் கிடையாது. நாங்க மிரட்டினா அதிகாரி பயப்படுவாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சுட்டே இருக்கோம். அதிகாரிகளை கண்டிக்கிறோம், அவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகையிடுறோம், குடியேறும் போராட்டம் நடத்துறோம். இப்படி தொடர்ச்சியா மக்களுக்காக இயங்குற கம்பெனிகளை உருவாக்கியிருக்கோம். நீங்க கொஞ்சம் கவனமா எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். மாநாட்டில் கலந்துட்டு நாங்கள் தான் பெரும்பான்மையான சமூகம், எங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை எங்களிடமே கொடு அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்க ஒத்துழைப்போட தான் அது நடக்கும். நீங்களெல்லாம் அந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அருமை தம்பி பொன்னர்களுக்கும் இந்த ஒத்துழைப்பு கொடுத்த என்னதான் பொன்னர்கள் பண்ணாலும் 50 பேருக்கு நிற்கணும்ல, உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.